வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7 டெலிகாஸ்ட் ஆனதுலேருந்தே பல்வேறு சர்ச்சையில மாட்டிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது. ஃபேன்ஸ் எல்லாம் அத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லான்ச் ஆனதுலேருந்தே பழைய ஆளுங்க அதுல இல்ல அப்படிங்கிறது, அதுல ஒரு பெரிய குறையாவே இருக்குது. அது மட்டும் கிடையாது. குரேஷி வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது, ரக்ஷன் ஆங்கரிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னது, இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல சிடபிள்யூசி சீசன் 7 லான்ச் ஆனாலும், நெறைய புது புது ஆட்கள போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இப்போ வீட்ல 2 பேரு இருந்தா, அதுல ஒருத்தர் குக்கா இருப்பாங்க. இன்னொருத்தரு மேபி அது தெரியாத மாரி இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப வந்து செலக்ட் பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ இந்த தடவ குக்கா 2 பேர் உள்ள வராங்க. கோமாளியா ஒருத்தர் வராங்க. அப்படி இருக்க பட்சத்துல அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு பேரா ஆங்கரிங் போட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜோயாவையும், மாகாபாவையும் அதுல ஆங்கரிங் பண்ண போட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸும் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் சொன்னதுனால, ம் நடிகை ரோஜாவ அதுல ஜட்ஜா ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த வகையில இப்போ சிடபிள்யூசி சீசன் 7ல கோமாளியா வந்துட்டு இருக்க நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கும், மாகாபா அது மட்டும் இல்லாம புகழ், கானா வினோத் இவங்க 4 பேருக்கிடையே இப்ப பெரிய சர்ச்சை ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது தொடர்பா வாட்டர்மெலன் ஸ்டாரான திவாகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. அவங்க வந்து என்ன தாக்குனது மட்டும் கிடையாது. குடிச்சிட்டு என்ன அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன தகாத வார்த்தையில பேசியிருக்காங்க. நான் நடிகன் தான். ஆனா அதையும் தாண்டி நான் ஒரு மருத்துவர் அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. தரக்குறைவான வார்த்தைகள என்ன 4 பேர் இருக்கிறபோது என்ன யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. என்னால 3 பேர் தாக்க வந்தா என்னால எப்படி திருப்பி தாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வருத்தமான பதிவையும் குடுத்திருக்காரு. அது மட்டும் கிடையாது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு போலீஸ் விசாரணை வரும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ற மாரி சொல்லியிருக்காரு. அத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வாட்டர்மெலன் ஸ்டாரான திவாகர் இந்த மாரி சொன்னாலும், நம்ம கானா வினோத்தோட மனைவி பாக்யாவான அவங்களுடைய பாக்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் மொத்தமும் என்னுடைய கண் முன்னாடி தான் நடந்தது. ஆரம்பத்துலருந்து அவரு பேசின எல்லா வார்த்தைகளும் எனக்கு நினைவிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமான பதிவ குடுத்துருக்காங்க. அவங்க இவ்ளோ கோவமா பேசினதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் என்னுடைய இந்த சினி லைஃப்பயே காலி பண்ண ட்ரை பண்றாரு. அவரு நான் பிக் பாஸ்ல வந்ததுலருந்தே அவருக்கு என்ன புடிக்கல. அந்த வெஞ்சத்த இங்கேயும் அதாவது சிடபிள்யூசிலயும் காட்டி என்ன ஆரம்பத்துல இருந்தே எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு வராரு. அதனுடைய விளைவா தான் புகழ் மாக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு சேர்ந்துட்டு என்ன தாக்குனாங்க. அது மட்டும் கிடையாது. என்ன தகாத வார்த்தையில பேசினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு எதிரா கானா வினோத்தோட மனைவியான பாக்யா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவர வந்து நகைச்சுவையா தான் கலாட்டா பண்ணாரு. ஆக்சுவலா இந்த மாரி விஷயங்கள் பல வந்து நம்ம பிக் பாஸ்லயே நடந்திருக்கு. அப்படிங்கிற விதத்துல சிடபிள்யூசி அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது வந்து ஒரு கலாட்டா நிறைஞ்சது. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கோமாளிய ஒரு குக் கலாட்டா பண்றாருன்னா, அங்க அது யூசுவலா நடக்கிற விஷயங்கள் தான். ஆனா திவாகரை பொறுத்தவரைக்கும் கானா வினோத் வந்து அவர மட்டும் ஏதாவது கலாட்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணா, அத அவர் கொஞ்சம் பெர்சனலாவும் அத கொஞ்சம் சீரியஸாவும் எடுத்துக்கிறாரு. ஏன்னா இந்த விஷயம் முழுக்கவும் என் முன்னாடி தான் நடந்துட்டு இருந்தது. கானா வினோத் வந்து அவர வந்து கலாட்டா பண்ண போயி, அதுக்கு அவர் ரொம்ப சீரியஸா ஆயிட்டாரு. அதுக்கு அவரு ரிப்ளை பண்ணுன விதம் தான் சரியில்ல. இத எந்த இடத்துலயுமே அவர் கூட மென்ஷன் பண்ணல. ஏன்னா, கேஸ்ட்ட பத்தி பேசுறது, அது மட்டும் கிடையாது. சொந்த மனைவி முன்னாடியே அவர தவறா பேசினா, எந்த ஹஸ்பண்டுக்கு தான் கோவம் வராது. ஸோ, அந்த மாரி விஷயத்துல அப்ப கூட அவரு பொறுமையா தான் இருந்தாரு. ஆனா, இவங்க ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, புகழ் அண்ணாவும், மாக்காப்பா அண்ணாவும் பக்கத்துல வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவரு எல்லாரையுமே தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாரு. இது வந்து எல்லாருமே இரிட்டேட் ஆயி, புகழும், மாக்காப்பாவும் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி விஷயம் தான் அங்க நடந்தது. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு கலாட்டா பண்ண போனவர் தான் கானா வினோத். ஆனா, அவர அவர வந்து தப்பா பேசிட்டு, கேஸ்ட்ட வச்சு பேசுறது, வைஃப் முன்னாடியே "நீ எப்படிலாம் வளர்ந்த?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். "நீ வளர்றதுக்கு நீ காரணம் கிடையாது. மத்தவங்கள யூஸ் பண்ணி தானே நீ இவ்ளோ தூரம் வந்திருக்க." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள என் முன்னாடியே அவரு பேசினாரு. ஸோ வைஃப் முன்னாடி பேசினா யாருக்குமே கோவம் வரும். அப்படின்னாலும் அவர் வந்து கம்முனு தான் இருந்தாரு. ஆனா திவாகர் பேசின வார்த்தைகள் எந்த இடத்துலயுமே அவரும் மென்ஷன் பண்ணல. வேற எந்த யூடியூப் சேனல்ஸ்லயும் அது வெளியில வரல. அவரு பேசின வார்த்தைகள் புகழா இருக்கட்டும், மாக்காப்பா அண்ணா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமேலு நடந்த விஷயங்கள் தான் ரொம்பவும் கடினமா இருந்தது. அப்ப கூட திவாகர பொறுமையா இருக்க சொல்லி தான் மத்த குக்ஸும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் பொறுமையாவே இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை புகழையும், கானா வினோத்தையும் தப்பாவே பேசிட்டு இருந்தாரு.
அதுவும் புகழண்ணாவை கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியா இருங்க, பேசிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு கூட, உனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் இங்க இருக்கிறது புடிக்கல. நீ வந்து என்ன இங்கேருந்து அனுப்புறதுக்கு தான் எல்லா விதமான முயற்சியும் பண்ற. எங்க நான் உன் பிளேஸ்க்கு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பொறாம அப்படிங்கிற மாரி நெறைய விஷயத்துங்கள பேசினாரு. இதனால கோவப்பட்ட புகழும், கானா வினோத்தும் அவர வந்து அவரு பேசுனதுக்கு பதில் தான் குடுத்தாங்களே தவிர, அவர தவறா ஒண்ணும் பேசல. மருத்துவர தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல உண்மை அப்படிங்கிறது வெளியில வரும். ஸோ எந்த தப்பும் பண்ணாத அவரும் சரி, புகழண்ணாவும் சரி, என்ன உண்மை வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த விஷயத்தினால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல அப்படிங்கிற மாரி விஷயத்த கானா வினோத்தோட வைஃபான பாக்யா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு வந்து என்ன புடிக்கல. அது மட்டும் இல்லாம என்னுடைய வளர்ச்சி புடிக்கல. இவ்ளோ சீக்கிரமா ஒரு பிக் பாஸ் என்ட்ரி கிடைச்சு, அது மட்டும் இல்லாம சிடபிள்யூசிலயும் சான்ஸ் கிடைச்சு, நான் முன்னேறிட்டு இருக்கேன். என்னுடைய வளர்ச்சி நெறைய பேருக்கு புடிக்கல. அதுல கானா வினோத்தும் ஒருத்தர். நான் வந்து ஆரம்பத்துல இருந்து திவ்யா கணேஷ் கிட்ட ஒரு க்ளோஸா பழக அவருக்கு அது பொறாமை ஏற்படுத்துச்சு. அவரும் சேர்ந்து மத்தவங்களும் சபரியும் அவரும் சேர்ந்துக்கிட்டு என்ன கலாட்டா பண்றதும், திவ்யா கிட்ட நான் பேச வரும்போதெல்லாம் ஏதாவது கலாட்டா பண்ணி அனுப்புறதும் இந்த மாரி நெறைய விஷயங்கள நான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்த நான் கவனிச்சுட்டு இருந்தாலும், இத நான் பெருசா எடுத்துக்கல. இன்னைக்கு அது சிடபிள்யூசி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முழுக்க முழுக்க என் வளர்ச்சி மேல அவங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்றத தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா திவாகர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து சீரியஸான இஷ்யூவா இப்ப சிடபிள்யூசில போயிட்டு இருக்கு. இதுக்கு நெறைய பேர் வந்து ஆதரவா அதாவது பேசிட்டு இருக்காங்க. புகழ், கானா வினோத், மாகாபாவுக்கு ஆதரவா விஜய், பிரியங்கா, அது மட்டும் இல்லாம செஃப் தாமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அங்க நடந்த விஷயங்கள ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் தப்பு அப்படிங்கிறது திவாகர் மேல தான் இருக்கு. ஒரு ரியாலிட்டி ஷோல கலாட்டா பண்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஆனா அத பெர்சனலா எடுத்துக்கிட்டு அவங்கள பத்தியும், அவங்களுடைய கேஸ்ட்ட பத்தியும் தப்பா பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப மோசம். ஆனா அவருடைய குடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சி தர விஷயமா இருக்கு. ஏன்னா பெர்சனலா ஒரு மருத்துவர 3 பேர் தாக்கிட்டாங்க. நான் வந்து ஒரு மனுஷன் தான். 3 பேர் என்ன தாக்க வரும்போது என்னால என்ன பண்ண முடியும்? அதனால என்ன பலமா கால்ல தாக்கிட்டாங்க. அதனால நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு தான் வெளியில வரேன் அப்படிங்கிற மாரி விஷயத்தையும் அவரு சொல்லியிருந்தாரு. இதால அதிர்ச்சி அடைந்த எல்லா பேரும் தங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது அங்க நடந்த விஷயங்கள எல்லாருமே இப்ப சொல்லிட்டு வராங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கமும் போயிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சிடபிள்யூசி பிடிக்குமா? அதுல எந்த சீசன் உங்களுடைய ஃபேவரைட் அப்படிங்கிறத மறக்காம நமக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் ரவீனா வந்து விஜய் டிவில நெறைய சீரியல்ல நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். முக்கியமா மௌனராகம் சீசன் 2ல அவங்க ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தாங்க. அது மூலமாவும் அவங்க பண்ணுன டான்ஸ் ரீல்ஸ் மூலமாவும் ஃபேமஸ் ஆன ரவீனா வந்து இப்போ ரீசென்ட்டா அதாவது நம்ம சின்ன மருமகள் சீரியல் ஹீரோயினான ஸ்வேதா ஹஸ்பண்டான ஆதி மூலமா ஏமாத்தப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் ரவீனா கிட்ட அவர் ஏமாத்திருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூடயே பழகி தான் வந்து டான்ஸ் ஆடுற நெறைய நிகழ்ச்சிகள்ல தான் மூலமா வந்து 1 லேக் அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டியோட சேர்ந்து நிறைய பணங்களை வந்து அவர் ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரீசெண்டா ரவீனா தன்னுடைய பதிவை கொடுத்திருக்காங்க. தாமரை மாதிரியே வைஷ்ணவி மாதிரியே அவர் என்னையும் ஏமாத்திருக்காரு. ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்கிட்ட குறைஞ்சது அவர் 3 லட்சம் ரூபாய் கிட்ட ஏமாத்திருப்பாரு. ஆனா நான் அவர் இவ்வளவு நாள் திருப்பி தந்துருவாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது அவர் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி. என்னுடைய பணம் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாம தாமரை அக்கா கூடயே நானும் இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.